ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் திலகாஸ் லைஃப் ஸ்டைல். பக்கத்து வீட்டு மாமி வந்து மஞ்சள், குங்குமம், வளையல், மஞ்சள் கயிறு எல்லாத்தையும் பேக் பண்ணி பையில் போட்டு கோணியம்மன் தேருக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அதுக்கு பேக் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். பேக் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு ஆல்ரெடி 2 லைனிங் எடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த ப்ளவுஸ் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதோட அகலம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு, உயரம் பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு. அது ஃப்ரண்ட்டுக்கு 14 இன்ச் -3 இன்ச்சு. ஃபஸ்ட்டு அந்த இதை மார்க் பண்ணிவிட்டு அதோட கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை மடிச்சுட்டு ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டோட பார்ட்லேருந்து மேலே 1.5 இன்ச்சும், அந்த சைடு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சும் எடுத்து அதை மார்க் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதில் அந்த நெக் பீஸ் உங்களுக்கு கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுக்கறதுக்காக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கையோட உயரம் மார்க் பண்ணி கீழே கையோட உயரம் எவ்வளோ வருதோ அதிலிருந்து -3.5 இன்ச் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். மாதிரி பெண்டு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம அகலம் 10 இன்ச் வச்சோம் இல்லை, அதிலிருந்து 2 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் பட்டியும் ஒட்டுக்க கட் பண்ணி எடுத்துக்கணும். அது பட்டி பார்த்திங்கன்னா 4, 3, 3.5 இன்ச் அந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் 4, லாஸ்ட்டில் 3, நடுவில் 3.5 இன்ச் அந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். இது கட் பண்ண பீஸ் பார்த்திங்கன்னா இதுதான். ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி எல்லாமே கட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் பீஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். துணி வேஸ்ட் இல்லாமல் கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பக்கத்து வீட்டில் சேச்சின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக முதல்ல எனக்கு தைக்க தெரியும், ஆனால் அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. ஆனால் அவங்க சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு. பாப்பா மோர் கேட்டால் மோர் செஞ்சு கொடுத்தது சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னால். அவளுக்கு மல்லித்தலை, புதினா, பச்சை மிளகாலாம் போட்ட மோர் பிடிக்காது. அதெல்லாம் வாய்க்கு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ப்ளைன் மோராக செஞ்சால் தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று அனார்கலி டைப்பு சுடிதார் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன். பழைய பட்டு சேரீயில், பழசில் புது பட்டு சேரீ தான். அது அகலம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அதில் டாப் தைக்க சொல்லியிருந்தாங்க. 3/4 கை வச்சு தைச்சிருந்தேன். நைட்டு பாப்பா பிங்க் தோசை வேணும்னு சொல்லிட்டே இருந்தால், அதான் பீட்ரூட் ஒன்று இருந்துச்சு. அதை துருவி மாவில் போட்டு கலக்கி பிங்க் கலரில் ஆக்கி பீட்ரூட் தோசை தான் ஊற்றிருந்தேன். பாப்பாவுக்கு மட்டும் பீட்ரூட் தோசை ஊற்றிட்டு பையனும் கேட்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆனியன் சட்னியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, கடலைப்பருப்பெல்லாம் போட்டு. இன்றைக்கி வரமிளகா போடல. வரமிளகா போட்டால் ரொம்ப காரம் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மிளகாத்தூள் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு செஞ்சுருந்தேன். பாப்பா மட்டும் சாப்பிட்டா. பாப்பா சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மறுபடியும் பாப்பாவுக்கு இன்னொரு தோசை கேட்டாலும் அப்படின்ட்டு இன்னொரு தோசை ஊற்றிருந்தேன். பையன் தூங்கிட்டான். அதனால் அவனுக்கு அப்புறமா எந்திரிச்சா செய்யலான்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்க போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தோசையெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா தான் சட்னி அரைச்சேன். பாப்பா தோசை நல்லா இருக்குன்னு சொன்னான். அவளுக்கு கலர் தான் ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு. மற்றபடி பிடிச்சதா என்னன்னு தெரியல, ஆனால் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா சட்னியும் அரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு பாப்பாவுக்கு பால் ஊற்றிட்டு தூங்க போயாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.